ஓம் சாந்தி. 17/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எவ்வாறு அன்புடன் அழைத்தீர்களோ அவ்வாறு மரியாதையும் செலுத்த வேண்டும். அவமரியாதை செய்துவிடக்கூடாது. கேள்வி: எத்தகைய போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை என்றால் அதை என்னவென்று கூறலாம்? பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த நபர் வந்து இந்த பதீத்தமான உலகத்தில் நமக்கு விருந்தாளியாக வந்திருக்கின்றார். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா நமக்கு விருந்தாளியாக வந்திருக்கின்றார். இந்த போதையில் சதா இருக்க வேண்டும். ஆனால் வரிசை கிரமமாக இந்த போதை இருக்கிறது. சிலர் தந்தையுடையவர்களாக ஆனாலும் சந்தேக புத்தி உடையவர்கள் ஆகி கைவிட்டு சென்று விடுகின்றனர். எனில் அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 2 முறை கூற வேண்டியுள்ளது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒன்று பாபா, மற்றொன்று தாதா. இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? பகவானின் மகிமையையும் எவ்வளவு உயர்வாக செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு எளிமையான வார்த்தையாக இருக்கிறது. இறை தந்தை. வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது இல்லை. இறை தந்தை. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவருடைய மகிமையும் மிகவும் உயர்ந்ததாகும். அவரை நாம் இந்த அழுக்கான பதீத உலகில்தான் அழைக்கிறோம். என்னை பதீதமான உலகில்தான் அழைக்கிறீர்கள் என்று அவர் தானே வந்து கூறுகின்றார். ஆனால் அவர் எவ்வாறு பதீத பாவனராக ஆகிறார், எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அரை கல்பம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது, எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. பதீத பாவனரான தந்தை அவசியம் வருகிறார். அவரை சிலர் பதீத பாவனர் என்று கூறுகிறார்கள். சிலர் முக்தி கொடுப்பவர் அல்லது விடுவிப்பவர் என்று கூறுகிறார்கள். சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? அவரை பதீதமான உலகத்திற்கு அழைக்கிறார்கள். வந்து பாரதவாசிகளாகிய எங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குங்கள் என்று வேண்டுகின்றனர். அவருடைய பதவி எவ்வளவு உயர்ந்தது! உயர்ந்த அதிகாரம் உடையவர் அவர் ஆவார். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவரை அழைக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து நம்மை யார் விடுவிப்பது? இது போன்ற அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கிற பொழுது போதை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு போதை அதிகரிப்பதில்லை. சாராயத்தின் போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுகிறது. இது அதிகரிப்பதில்லை. இதில் தாரணைக்கான விஷயம் இருக்கிறது. அதிர்ஷ்டத்துக்கான விஷயமாகும். ஆக தந்தை மிகப்பெரிய ஆசாமியாக இருக்கின்றார். மிக உயர்ந்த நபராக இருக்கின்றார். உங்களிலும் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்றால் பிறகு ஏன் சந்தேகப்பட்டு ஓடிவிடுகிறார்கள்? தந்தையை மறந்து விடுகின்றனர். தந்தையுடையவர்களாக ஆன பிறகு ஒருபோதும் சந்தேக புத்தி உடையவர்களாக ஆக முடியாது. ஆனால் இந்த தந்தை அதிசயமானவர். ஆச்சரியமாக பாபாவை அறிகின்றனர். பாபாவுடையவர்களாக ஆகின்றனர். ஞானம் கேட்கின்றனர், கூறுகின்றனர். இருப்பினும் பிறகு ஆஹா, மாயை சந்தேக புத்தி உடையவர்களாக ஆக்கி விடுகிறது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் எந்த சாரமும் இல்லை.
என்னை யாரும் அறியவில்லை என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களிலும் சிலர்தான் நிலைத்து நிற்கின்றனர். நினைவு நிலையாக நிலைத்திருப்பதில்லை என்பதை நீங்களும் உணர்கிறீர்கள். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன், பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார். அவர் நமது தந்தையாவார். அவருக்கென்று தனியான உடல் இல்லை. நான் இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். எனது பெயர் சிவன் ஆகும். எனது ஆத்மாவிற்கு ஒருபொழுதும் பெயர் மாறுவதில்லை. உங்களுக்கோ சரீரத்தின் பெயர் மாறுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். சதா உயர்ந்த அதிகாரமுள்ள ஹையஸ்ட் அத்தாரிட்டியான தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அழியும் தேகத்தை பார்க்காமல் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட்டை வைக்க வேண்டும். இரண்டாவது, இரவு பகல் சேவையில் ஆர்வமாக இருந்து அளவற்ற குஷியுடன் இருக்க வேண்டும். 3 உலகங்களின் இரகசியங்களை நீங்கள் குஷியாக புரிய வைக்க வேண்டும். சிவபாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. சிவபாபா பொறுப்பாளர் ஆவார். எனவே சந்தேகப்படக்கூடாது. வரதானம். சிரேஷ்டமான வேளையின் ஆதாரத்தினால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய பத்மா பதம் பாக்கியசாலி ஆகுக. விளக்கம். சிரேஷ்டமான, அதாவது மிக மிக உயர்ந்த நேரத்தில் பிறக்கும் பாக்கியசாலி குழந்தைகள் முந்தைய கல்பத்தின் டச்சிங், அதாவது தூண்டுதலின் ஆதாரத்தினால் பிறந்த அக்கணமே இவர் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்வார்கள். அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து சொத்திற்கும் அதிகாரியாக ஆகிறார்கள். ஒரு விதைக்குள் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருப்பதைப் போல நம்பர் 1 நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சொரூபங்களின் பிராப்திகள் எனும் பொக்கிஷங்களை வந்தவுடனேயே அனுபவம் செய்வார்கள். அவர்களுக்கு சுகம் அனுபவம் ஆகிறது, சாந்தி இல்லை. சாந்தி அனுபவம் ஆகிறது, சுகம் இல்லை, சக்தி இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அனைத்து அனுபவங்களிலுமே முழுமை பெற்றிருப்பார்கள். ஸ்லோகன். தனது மகிழ்ச்சி என்ற நிழல் மூலம் மலர்ந்திருக்கும் முகமென்ற நிழலின் மூலம் குளிர்ச்சியின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய அப்பழுக்கற்றவராகவும் பணிவுத்தன்மை உள்ளவராகவும் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்ஞை. அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து சுவைகளையும் ஒருவரிடமிருந்து பெறுபவர்தான் ஏகாந்த பிரியராக ஆக முடியும். எப்பொழுது ஒருவர் மூலமாக எல்லா சுவைகளையும் பிராப்தியாக அடைய முடியுமோ அப்பொழுது அநேக தரப்பில் செல்லுவதற்கான அவசியம் என்ன எழும்பும்? ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அதில் முழு ஞானமும் அடங்கிவிடுகிறது. நினைவும் வந்து விடுகிறது, சம்பந்தமும் வந்து விடுகிறது, ஸ்திதியும் வந்து விடுகிறது. அதன் கூடவே என்னென்ன பிராப்திகள் உள்ளனவோ அவையும் கூட அந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளே தெளிவாக கிடைத்து விடுகிறது. ஒருவருடைய நினைவு, ஒரே ரசனையின் ஸ்திதி மற்றும் ஞானமும் கூட
ஒரே ஒருவரின் நினைவிலேயே முழுமையாக கிடைத்து விடுகிறது. பிராப்திகளும் ஒரே சீரானதாக ஒரு சுவைக்குள்ளேயே கிடைத்து விடுகிறது. பிராப்திகள் என்னவெல்லாம் இருக்குமோ அவை கூட ஒரே சீராக கிடைத்து விடுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.